5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும் இந்த நிகழ்வு மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று வரை 27 பேர் அவர்கள் கருத்தை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்று நம்முடைய இணையவிருக்கும் நபர் பற்றி சொல்றதற்கு முன் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நம் நண்பர்கள் கரூரில் நடந்த ஒரு அசம்பாவித சம்பவத்துக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி நண்பர்களே. அவர்களது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சிறு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை நிறைய பேர் இறந்து இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் திருப்பியும் நடக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய அணுகுமுறையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துவிட்டு இன்றைய பயிற்றுனர் ஹீலர் டி.ஆர். வெங்கட்ராமன் அவர்கள். இவர் ஒரு பல தொழில் வித்தகர் என்று சொல்லலாம். எல்லா துறைகளிலும், மார்க்கெட்டிங் துறையிலிருந்து எல்லா துறையிலும் இருந்துவிட்டு சாஸ்திராவில் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சரராகவும் பணிபுரிந்து விட்டு இப்பொழுது லைஃப் ஹாப்பினஸ் கோச்சாகவும் பணிபுரிந்து பல்வேறு தளங்களில் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நிறைய செய்திகளை, அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை மக்களுக்கு சொல்லி வரும் ஒரு தொண்டையும் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தளத்தில் தொடர்ந்து இணைந்து அவரது தம்பியும் கூட்டி கொண்டு வந்து அருமையான கருத்துக்களையும் வழங்கி நல்ல ஒரு ஃபீட்பேக்கில் ஒரு செய்தியும் இருக்கும். அதில் அந்த அளவுக்கு மிக சிறந்த முறையில் பேசக்கூடிய ஒரு மனிதநேயமிக்க நண்பர், தெய்வமே என்று எல்லாரையும் கூப்பிடும் ஒரு பண்பாளர். தெய்வமே, தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வெல்கம் சார், வெங்கட்ராமன் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினம் சார் ஃபோன் பண்ணாரு, அதை எடுக்கிற சூழ்நிலையில கூட இல்லை. அதுக்காக நம்ம அவங்களுக்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதை ஒத்த எண்ணங்களோட இருக்கோம் பாருங்க ரமேஷ் சார். உலகத்துல யாருக்காவது ஒண்ணுனாலும் என் கண்ணில் அந்த பெயின் இருக்கும். அப்படிங்கும் போது ஒரு சின்ன பாடலோட நம்மள கொஞ்சம் தயார் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணு மூடி இந்த பாடலை கேட்கலாம். முதல்ல கேக்குதான்றத சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஆடியோ கிளியர் சார். கேக்குது சார், கேக்குது. கொஞ்சம் நல்லா கேட்டா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா பாருங்க. அன்பே சிவம் அன்புமயம் சிவரோகம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவரோகம் அன்பே சிவம்
நான் என்பதேது எனதென்பதேது நான் எனதென்பறிகின்ற அறிவென்பதேது நான் என்பதேது எனதென்பதேது நான் எனதென்பறிகின்ற அறிவென்பதேது ஊரென்பதேது உடலென்பதேது ஊரென்பதேது உடலென்பதேது உயிரென்பதேது அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவயோகம் அன்பே சிவம் புதிதாக தோன்றும் புதிதாக தோன்றுவதை புதிதாக மாறும் புதியாகும் புதிதாக தோன்றும் புதிதாக தோன்றுவதை புதிதாக மாறும் புதிதாக மாறுவதே புரியாமல் போகும் புதிராக மாறுவதே புரியாமல் போகும் புரியாமல் போவதே பதிலாக ஆகும் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவரூபம் அன்பே சிவம் ஈர்க்கட்டுகளாலும் முன்பீச்சவிழ்ந்தால் அது பறந்து போகும் கூட்டுக்குள்ளே ஈர்க்கட்டுகளாலும் முன்பீச்சவிழ்ந்தால் அது பறந்து போகும் எளிதான உண்மை இது என்பதாலோ எளிதான உண்மை இது என்பதாலோ பல காலம் ஆனாலும் இது மறந்து அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் நீ காண்பதெல்லாம் உன்னை காண்பதில்லை உன்னை காணும் ஒன்றை நீ காண்பதில்லை நீ காண்பதெல்லாம் உன்னை காண்பதில்லை உன்னை காணும் ஒன்றை நீ காண்பதில்லை உன்னை காணும் ஒன்றை நீ காண வேண்டி உன்னை காணும் ஒன்றை நீ காண வேண்டி அது காணும் உன்னை நீ காண வேண்டும் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் கையாயும் என்னும் மலை நோக்கி கடல் மீது செல்லும் வெகுதூர பயணம் கையாயும் என்னும் மலை நோக்கி செல்லும் கரை சேர்க்கவன் கட்டாயம் வருவார் கரை சேர்க்க ஒருவன் கரை சேர்க்க ஒருவன் கட்டாயம் வருவார் கண்ணூடி பார்த்தால் கண்ணுக்குள் தெரிவார் கண்ணூடி பார்த்தால் கண்ணுக்குள் தெரிவார் சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் அன்பே சிவம்
அன்பே சிவம் அன்பே சிவம். அனைவருக்கும் நன்றி. நம்மள தயார்படுத்திக்கணும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கு தான் எல்லா விஷயங்களும். How you are receiving good things, it is not created by us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. நல்ல விஷயங்கள், சிந்தனைகள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே நமக்கானதா கன்வெர்ட் பண்றது. அப்படி கன்வெர்ட் பண்ற பீப்புள் தான் இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு புத்தகமா எழுதினாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது அந்த புத்தகத்தை படிக்கிற புத்தகத்தை நம்ம நிறைய பேர் படிப்பும் போது புக்கு எழுதுறவங்க யார் எழுதுறா இது அப்படின்னு கேட்கிறோம். அதை தாண்டி எதுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம கேட்கணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா புக்கு எழுதுனவங்களை முதல்ல பாக்குறோம். அதை தாண்டி புக்குக்குள்ள எழுதுறவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா புக்கு எழுதுறவங்க இன்னும் வேல்யூபிளா தெரிய ஆரம்பிப்பாங்க. எது தர்மம் அப்படின்னு ஒரு புக். எது தர்மம், நான் ஒரு 10 புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கப்புறமா புக்குக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. என்னட்ட என்னன்னா, நான் வாங்கின புக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 புக்குக்கு மேல இருக்கு, 800-900 புக்குக்கு மேல இருக்கு. ஆனா என்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியலங்கும் போது ஹாஸ்பிட்டல்ல பிளட் கொடுக்க வரும்போது யோசியில இருந்து நண்பர் வந்தார். யோசி எம்டி நான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன்ட்டு பிளட் கொடுத்தார். அவருக்கு நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-600 புக்கு எல்லாத்தையும் காரம் எடுத்துட்டு வர சொல்லி எல்லா புக்கையும் ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருவோம்னு. ஏன்னா அந்த தலைகள்ல அவங்க புக்கை பத்தி பேசுவாங்க. அதுல சில புக்குகள்லாம் சிலது நிறுத்திக்கிட்டேன். அந்த நிறுத்தின புக்களை மட்டும் உங்களுக்கு காமிக்க. எடையை குறைக்க எளிய வழிகள். சார், நான் வாங்கின புக்கோட காசுலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் மெயின். 22 ரூபா. இந்த புக்கை ஒரு 300 புக்குக்கு மேல வித்துருக்கேன். அடுத்தது ஐ லவ் மணி. அடுத்தது செலவை குறைப்பது எப்படி. அடுத்தது 21 நாள் அற்புதங்கள். சசிகுமார் இவரோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். இவரோட விஷயங்கள்லாம் கேள்விக்கு பதில் பிரமாதமா சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த புக்கு கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் படிக்கல. Find your way out of hell. அடுத்தது உன்னை செல்வந்தர் ஆக்குதல். புதியவராய் வெற்றியாளராய் மாறுங்கள். இதை தாண்டி ஒரு 4 புக்கு எனக்கு கையில கிடைச்சது. இது எழுதுறது என்னன்னா, இந்த 4 புக்கும் கிட்டத்தட்ட 30,000 புக்கு வித்திருக்கேன். படிச்சிருக்கிறது இது மனசை சரி பண்ணும். நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு டக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா, இந்த இன்பமாக வாழ என்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். இந்த இன்பமாக மட்டும் 200 புக்கு இருக்கு. இந்த இன்பமாக வாழ ஒரு சும்மா அப்படி பக்கத்தை விரட்டணும். விரட்டின உடனே ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். உணவில் எளிமை, உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, உத்தமர் இயல்பு. உணவில் எளிமை, உழைப்பில் கடுமை, ஒழுக்கத்தில் உயர்வு, உத்தமர் இயல்பு. இந்த புக் என்ன சார் சொல்லணும் அப்படின்னா, மனசை ஃபுல்லா எப்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி எடுத்து படிச்சா போதும், மனசு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணும். இன்னொரு கோட்டு இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பார்த்துருவோம். அன்பு, அருள், இன்முகம், கலை இவற்றோடு கூடிய உருவப்படங்களை மாட்டி வையுங்கள். குடும்பத்தில் அமைதியும் இன்பமும் நிலவும். குழந்தைகளும் நல்லவர்களாக அழகுமிக்கவர்களாக பிறப்பார்கள், வளர்வார்கள். சோ இது இன்பமாக வாழ. அடுத்தது வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. இது என்ன சார் புக்கு அப்படின்னா, நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும்னு யார் நினைக்கிறீங்களோ இந்த புக்கு. வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்கிறது ஆப்பிள்னால என்ன பலன், எலுமிச்சைனால என்ன பலன், சளியை விரட்டும் எலுமிச்சை அப்படின்னு இந்த புக்கு. அடுத்தது ஆரோக்கியம் காக்கும் அக்கு பிரஷர். இந்த ஆரோக்கியம் காக்கும் அக்கு பிரஷர், இப்ப சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 60 தடவை, அவங்க 50 தடவை சொல்லுவாங்க, 60 தடவை 1 மினிட் கண்ணு மூடி இப்படி பிரஸ் பண்ணிட்டே இருந்தா சுகர் லெவல் நார்மல் ஆயிடும். அதே மாதிரி இப்படி இது என்னன்னா, இது இப்ப இருமல் வருது அப்படின்னா இப்படி பிடிச்சிருக்கணும், இருமல் விட்டுரும் ஒரு 5 நிமிஷத்துல. அதே மாதிரி
நோய் தீர்க்கும் முத்திரைகள். இது 2 புக்கு என்னன்னா, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த டயத்துல எடுத்து படிச்சா போதும். காய்ச்சல் குணமாக 2 பக்கத்துல. சார் ஒரு கன்சல்டன்ட் தான் போறீங்க, அவர் 500 ரூபாய் 1000 ரூபாய், அவரை பாக்குறதுக்கு 500 ரூபாய் நிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட், அதுவும் ஸ்பெஷல் பீப்புள்கிட்ட போகும்போது அவங்க நிறைய இன்னைக்கு வந்து 7 வருஷத்தை முடிக்கிறதுக்கு 7 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு படிச்சுட்டு வராங்களாம். 7 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிச்சாலும் வரவைங்கிற, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஏன் பண்ணவே முடியும். அப்படிங்கும் போது அதை எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படின்னா இதுல இப்ப வந்து நோய் தீர்க்கும் முத்திரைகள்ல இதுதான் சர்க்கரை அதிக முத்திரை. அதை தவிர தேன்காய்னு ஒண்ணு இருக்கு, அதை அதெல்லாம் விற்பேன். அதாவது என்ன விஷயம்னா, நான் பொருளை வாங்குறத விட விற்கிறாள் என்ன அப்படின்னா, வாங்குனா செலவு, வித்தா வரவு. இதெல்லாம் நம்மளோட கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு விஷயம்லாம் எழுதிருப்போம்ல, அந்த புக்கை தான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அந்த புக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி யாருங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம். அந்த குருநாதரும் நமக்கு வந்து இங்க வந்து பங்களிக்கிறார் அப்படிங்கிறத ஸ்பெஷாலிட்டி. அவரை எனக்கு என்ன இன்வைட் பண்ண உடனே இந்த தளத்துல குமரேசன் சார் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ராத்திரி 9:45 நான் அவரை இன்வைட் பண்ணினேன். இந்த புக்ல பின்னாடி இருக்கிறத மட்டும் படிக்கிறேன். உடலுக்கு தேவை ஊட்ட உணவுகள், உள்ளத்திற்கு தேவை ஊக்க மொழிகள், இதோ இருக்கின்றன ஏராளமாய், எடுத்துக் கொள்ளுங்கள் தாராளமாய். இனி உங்கள் உள்ளம் வாடாது, உற்சாகம் வற்றாது. வாரம் ஒரு முறையாவது இதை படிக்க, நெஞ்சில் பதிக்க நேரம் ஒதுக்குங்கள். உங்களை சாதனையாளராக செதுக்குங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன். இது பின்னாடி இருக்கிறது. முன்னாடி இருக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் ஒரு புக் பார்த்தேன், இந்த புக்கை படிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருந்தா நான் படிக்க மாட்டேன். Who will cry after your death அப்படின்னு காலேஜ்ல பசங்களை என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரையும் ஒரு புக் எடுத்துட்டு வர சொல்லுவேன். லைப்ரரியில போய் புக் எடு, படி, அதை பத்தி 2 நிமிஷம் பேசணும். அப்படிங்கும் போது பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட இன்வால்மெண்ட்டை மக்களுக்கு சொல்லி தரத்துக்காக அதை நான் பண்ணுவோம். பண்ணும்போது எல்லாரும் புக் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு பேசுறதுக்கு ஒவ்வொருத்தரா சொல்லுவோம். சொல்லும் போது Who will cry after your death அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்டா அப்படின்னு. ஏன்னா ஐ எம் பிளானிங் டு ரைட் அ புக். அந்த புக்கை டைட்டில் எழுதிட்டேன், டைட்டிலுக்குள்ள எழுதுறத உள்ள இருக்கு, வெளில எழுதுறதுக்கு புக்கு எடுத்துக்கணும். அதுக்கு உண்டான வேற நேரம் இல்லை, வரல. மகிழ்ச்சியே வாழ்க்கைன்னு ஒரு புக் எழுதணும்ன்றது பிளானு. Who will be happy when I am alive, இதுதான் என்னோட தாரக மந்திரம். Who will be happy when I am alive. இப்ப அதுல இருந்து சில தாட்டுகள் எல்லாமும் உங்களுக்கு எழுதாத புக்குகளை உள்ளே எழுதி இருக்கிற விஷயங்கள்ல இருந்து சில கான்செப்ட் எல்லாமும் இதோட கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த புக்ல இருந்து, புக்கோட பேரு தளர்ந்த மனதுக்கு தங்க பஸ்பம். இந்த புக்கை நான் என் கிளாஸ்ல பசங்கள் எல்லாம் எல்லாரையும் வரி வரியா படிக்க வச்சிருக்கேன். சோ இதுல சிறப்பா சில விஷயங்கள், எப்படி செய்வேன் என்பது குழப்பம், எப்படியாவது செய்வேன் என்பது ஊக்கம். எப்படி செய்வேன் என்பது குழப்பம், எப்படியாவது செய்வேன் என்பது ஊக்கம். சிறப்பாக செய்வது சிறப்பு தான், சிறப்பானதை செய்வதோ மிகச் சிறப்பு. சிறப்பாக செய்வது சிறப்பு தான், சிறப்பானதை செய்வதோ மிகச் சிறப்பு. உழைப்பும் ஒழுக்கமும் இருந்தால் உயர்வு உன்னை தேடி வரும். சார் இந்த புக்குக்கு விலை எவ்வளவு சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். புக்குக்கு நான் வாங்கினது 2008 பதிப்பகம், 10 ரூபா. 10 ரூபால அவ்வளவு விஷயங்கள். முன்னேற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது, ஆனால் முடியவில்லை. ஏன்? சில தடங்களோ தோல்வியோ வந்தால் கூட அநேகம் பேர் திகைத்து தடுமாறி மனம் தளர்ந்து முயற்சியை கைவிட்டு முடங்கி போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு தேவை ஊக்கம். தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் தருகின்ற கருத்தாழமிக்க ஊக்க மொழிகளை இங்கே தொகுத்து தந்திருப்பது அவர்களுக்காகவே அப்படின்னு போட்டுட்டு, கற்றது, கேட்டது, பார்த்தது, படித்தது, பட்டது, உணர்ந்தது, சிந்தித்தது, இவற்றின் கலவையே இந்த நூல். இதை எப்போதும் கையில் வைத்திருங்கள். பசித்த போதெல்லாம் புசிப்பது போல மனம் நொடிந்த போதெல்லாம் படியுங்கள், பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வாங்கி பரிசளியுங்கள். உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். ஆசிரியர் தங்கவேலு மாரிமுத்து. ஐயா தெய்வமே, அந்த தெய்வமும் நம்மளோட பயணப்படுறார் அப்படிங்கிறதா சிறப்பு. புக்கை படிக்கிறோம், திருவள்ளுவரை படிக்கலாம் அப்படின்னா, திருக்குறளை படிக்கலாம், திருவள்ளுவரோட படிக்க முடியுமா அப்படின்னா தட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னா,
அவருக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய அறம் செய்ய விரும்புங்கிற ஔவையாரோட சேர்ந்து இருக்க முடியுமா அப்படின்னா, அறம் செய்ய விரும்பும் போதெல்லாம் சேர்ந்திருப்போம். அப்படிங்கும் போது இந்த புக்கை தொடும் போதெல்லாம் எனக்கு தங்கவேல் மாறன் சார் ஞாபகம் வருவார். அது மட்டும் இல்லாம நான் ஒரு மேடையில பேசும்போது, மேம் நீங்க சூப்பரா பேசுறீங்க, பேசுற மாதிரியான தொழிலா செலக்ட் பண்ணிக்கீங்கன்னு நான் ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு லேடி போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அதனால நான் செலக்ட் பண்ணேன். இந்த 2 பேர் தான் என்னை வழி நடத்தியவர்கள். ஒரு என்னோட பாதை ரூட்டை மாத்தினவங்க. நான் உட்காந்து கிளரிக்கல் ஒர்க்கு எல்லாருக்கும் சம்பளம் போடுறது 700 பேர் சம்பளம் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே பட்டம் போடும் போது இப்படி திடீர்னு ஒரு இடத்துல பேசும்போது இப்படி மாற்றங்களை உருவாக்குற தன்மைகள் எழுத்துக்களுக்கு உண்டு, வார்த்தைகளுக்கு உண்டு. அதை உணர்ந்து இதுல சில விஷயங்களை ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே எப்போது முடிக்க வேண்டும் என்பதையும் தீர்மானி. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே எப்போது முடிக்க வேண்டும் என்பதை தீர்மானி. 10ல் ஒருவனாய் இருப்பதை விட 10ல் முதல்வனாயிரு, 10ல் ஒருவனாய் இருப்பதை விட 10ல் முதல்வனாயிரு. முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கின்றான். அதெல்லாம் வேற லெவலுங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு காம்படிஷன் வரும். நான் எல்ஐசி ஏஜென்சி பண்ணேன். கோர்பதி செஞ்சுரியன் 2யுமே 23 டேஸ்ல அச்சீவ் பண்ணிருக்கேன். பார்ட் டைமா ஃபுல் டைமா இல்ல. 1 கோடி அச்சீவ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு 2.5 crores 100 பாலிசி போடணும்னு பார்த்துட்டு 142 பாலிசி அதை பண்ணி முடிச்சுட்டு அதோட நிறுத்திட்டேன். 10 வருஷம் தான் பண்ணேன். அதாவது எதை ஆரம்பிக்க இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும், ஆனா அதோடய போராடிட்டே இருப்பான். எனக்கு 50 ஆச்சு 80 ஆச்சுன்னு. சில பேர் ரிட்டையர் ஆன அப்புறம் வேலை பார்ப்பான். எப்படி ரிட்டையர் ஆன அப்புறம் எனக்கு விட்ட மாட்டேங்குது சார், வேற என்ன பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு இருப்பான். பிடிச்சிட்டு வாழ்க்கையில பார்க்க வேண்டியதை பாத்தியாப்பா, பார்க்க கூடாதையே பார்த்துக்கிட்டு இருக்கியப்பா, இதையே பாப்பா வச்சுக்கிட்டே இருந்தேன்னா ரத்தம் சிண்டும். அப்படிங்கும் போது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஒரு எழுத்துக்களும். ஏழையாக பிறப்பது தவறல்ல, ஏழையாகவே இருப்பதுதான் தவறை. விமானத்தை ஓட்டும் திறமை உன்னிடம் இருக்கும் போது சைக்கிள் ஓட்டியா நீ சம்பாதிப்பது? விமானத்தை ஓட்டும் திறமை உன்னிடம் இருக்கும் பொழுது சைக்கிள் ஓட்டியா நீ சம்பாதிப்பது? அறிவில் தெளிவு, மனதில் உறுதி, செயலில் தீவிரம், அடைவது வெற்றி. எங்கு போவதே என்பதை இன்னும் முடிவு செய்யாதவன் இருக்கும் இடத்திலேதான் என்றும் இருப்பான். எங்கு போவது என்பதையே இன்னும் முடிவு செய்யாதவன் இருக்கும் இடத்திலேதான் இருப்பான். முடியும் என்பது நம்பிக்கை தொடங்கு. முடியும் என்ற நன்றி தொடங்கு. செய்ய செய்ய மனம் உறுதி பெறும். தளர்வு தள்ளி போகும், வேகம் கூடும், வெற்றி தெரியும். முடியும் என்று நம்பி தொடங்கு. செய்ய செய்ய மனம் உறுதி பெறும். தளர்வு தள்ளி போகும், வேகம் கூடும், வெற்றி தெரியும். இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் தான் என்ன டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி ஒன்று உருவாக்கணும்னு முடிவு பண்ணிருச்சோ என்னன்னு தெரியல. ஒரு விஷயத்த பார்ப்பேன், கம்பெனில ஹெச்ஆரா இருக்கும்போது யாரெல்லாம் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்பதான் வந்து சார் தலையில அடிபட்டு சார் மருந்து கொடுக்கு சார், டக்குனு இதெல்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட பக்கத்துலயே வச்சிருப்பேன், இதை எடுத்துக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு அடிபட்டுருக்கா சார், வண்டிக்கு சொல்லணும் சார், அங்க போகணும். நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாலும் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமும் பார்த்தாகணும். ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறதுங்கிறது அவ்வளவு பெயின்ஃபுல்லானது. ஐ ஆம் த ஒன்லி பர்சன் ரிலேட்டட் டு ஹெச்ஆர் ஏரியா. ஹெச்ஆர்ல சம்பளம் போடுறதா இருந்தாலும் சரி, ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதாலும் சரி, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நம்மளே பண்ணணும். அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன வந்து ராத்திரி 2 மணி நேரம் ஒர்க் பண்ண வைக்க யாருமே இல்லைனாலும் சரி, விரக்தி பேச்சும் வீண் பேசும் பேசி பேசி உன் உறுதியை உடைப்பவர்களை ஒதுக்கி வை. தப்பு ஒரே ரூல் தான். வரும்போது அவன் வந்து நம்மகிட்ட ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லுவான். சொல்லும் போது கேட்கறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி ஹெச்ஆர்ல இருந்து காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆனா நம்ம சொல்றத மக்கள் கேட்பாங்கன்னு சாஸ்திரால ப்ரொஃபஸர் ஆனே. அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டல்ல யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிற தன்மையோட டிராவல் ஆனே. அப்படிங்கும் போது இதற்கான வார்த்தைகள். காசு இல்லாதவன் இன்று ஏழை, கனவில்லாதவனும் களம் இறங்காதவனும் காலமெல்லாம் ஏழை. காசு இல்லாதவன் இன்று ஏழை, கனவு இல்லாதவனும் களம் இறங்காதவனும் காலமெல்லாம் ஏழை. வேலைகளை ஒத்தி போடுபவன் வெற்றிகளை ஒத்தி போடுகிறான், விதைப்பதை ஒத்தி போடுகிறான், விளைச்சலை ஒத்தி போடுகிறான். அது எப்படி அடிக்கிறாங்க? அதாவது இந்த வாலிபால் விளையாடும் போது லிஃப்ட் பண்ணுவான். என்னடா அது, அங்க வந்து ரிசீவ் பண்ணும், அங்க இருந்து வர பத்த ரிசீவ் பண்ணுவான், அண்டரம் போட்டு எடுப்போமா, அதுக்கப்புறம் ஒருத்தர் லிஃப்ட் பண்ணுவான், எடுத்து ஒருத்தர் அடிப்பான் பாரு. அது மாதிரிதான் இங்க வார்த்தை. வேலைகளை ஒத்தி போடுபவன் வெற்றிகளை ஒத்தி போடுகிறான், விதைப்பதை ஒத்தி போடுகிறான், விளைச்சலை ஒத்தி போடுகிறான்னு. Think about the end result. What I am planning to do, why I am doing, what is the inverse conversion which I am planning inside and outside. உலகத்தில் நான் என்ன மாற்றத்தை கொண்டுவதற்காக நான் இன்று பிறந்தேன், இன்று புதிதாக பிறந்தோம் அப்படின்னு
நம்ம காத்தால எந்திரிக்கிறது எதுக்காக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நாம் வாழ்வாங்கு வாழ்வோம், பல பேர் வாழ வைப்போம். ஒரு காரியம் கஷ்டமாக தோன்றுவதால் தான் நாம் பயப்படுகிறோம் என்பது முற்றிலும் சரியல்ல. எப்படி அடிக்கிறார் பாருங்க, இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் அடிச்சிருவேன். ஒரு காரியம் கஷ்டமாக தோன்றுவதால் தான் நாம் பயப்படுகிறோம் என்பது முற்றிலும் சரியல்ல. நாம் பயப்படுகிறோம் என்பதால் தான் அந்த காரியம் கஷ்டமாகவே இருக்கிறது. அப்படின்னா என்னாச்சு? சுலபங்க, ரொம்ப ஈஸி. களத்துல இறங்கணும், அவ்வளவுதான் விஷயம். கடந்த காலத்தை மற, எதிர்காலத்தை நினை, நிகழ்காலத்தில் உழை. எப்படி? கடந்த காலத்தை மற, எதிர்காலத்தை நினை, நிகழ்காலத்தில் உழை. எது நடந்தாலும் அதில் உள்ள நன்மைகளையும் வாய்ப்புகளையும் மட்டும் பார். ஸ்வாட் அனாலிசிஸ் ஒண்ணுங்க. இவர் இந்த சொன்ன விஷயத்துல நான் ஸ்வாட் அனாலிசிஸ்ல வேற ஒரு விஷயத்தை கொடுத்தேன். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னு. நீங்க எந்த புக்ல போய் படிச்சாலும் இதான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், பலமை பலமாக்குவோம், பலவீனம் பலவீனமாகிவிடும், வாய்ப்புகளை உருவாக்குவோம், அடுத்தது பெருக்குவோம். எதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. நாட் நெசசரி டு வரி அபௌட் தட் த்ரெட். அப்படின்னா பலமை பலமாக்கினால் பலவீனம் பலவீனமாகிவிடும் அப்படிங்கிற தன்மையோட உன் முன்னோர்களை பற்றி பெருமைப்படுகிறாயா? உன்னை பற்றி உன் பின்னோர்கள் பெருமைப்படுவார்கள். உன் முன்னோர்களை பற்றி பெருமைப்படுகிறாயா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் இப்படி இருந்தாருங்க. நான் சென்ட் ஜோசப் காலேஜ்ல உண்மைக்கும் நன்மைக்கும் போட்டிருக்கோம். அந்த காலேஜ் எல்லாம் படிச்சேன், அப்துல் கலாம் படிச்ச காலேஜ். உண்மைக்கும் நன்மைக்கும் போட்டிருக்கேன். நமக்கு உண்மையாகும், மற்றவங்களுக்கு உண்மையாவும் இருக்கணும். நான் எனக்கு நன்மையாகும், மற்றவங்களுக்கு நன்மையாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். வெற்றி வேலையெல்லாம் கிடையாது நம்மகிட்ட. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அவங்க கோணத்துல அதுக்கு ஒரு கான்செப்ட் உருவாக்கிங்க. அவரவர் பார்வையில் அவரவர் சரி. நம்ம அவர் சொல்றதே கேட்டுக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கீங்க. அவரு கதையே சொல்லுவார். அவருக்கு என்னன்னா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம், ட்ரிபிள் இ சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ட்ரிபிள் இ கொண்டு வந்து என் ப்ரோக்ராம்ல சொல்லுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரை டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவும் அப்கிரேடிங் ஃபேக்டராகவும் மாறும். அது பீப்புளா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்விரான்மெண்ட், ஹவு யூ ஆர் டிசைனிங் யுவர் என்விரான்மெண்ட், அதுக்கு ரொம்ப தேவை செல்ஃப் லவ். நான் ரொம்ப முக்கியம்யா, இடத்த மாத்துறது, சூழ்நிலையை மாத்துறது, பீப்புள் ரொம்ப முக்கியம் எல்லாம் டிராவல் ஆரம்பிங்க. செல்ஃப் லவ் இருந்திருந்தா மக்கள்லாம் வந்து இப்ப நீங்க இந்த ஜூமுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தரும். இங்க உட்காந்து ஏதாவது நோகலாமா, நோகாம நொந்து நிக்கிறது எப்படி அப்படின்னா இதுதான். அது ரூம்ல யாரோ ஒருத்தர் தளம் போடுவாரு, நாங்கெல்லாம் மீட்டிங் போட்டா ஒரு தலை வரத்துக்கு யாரு வருவான்னு பாத்துட்டு இருப்போம். இங்க பார்த்தா உள்ள நுழைஞ்ச எல்லாரும் உட்காந்துருக்காங்க. டக்கு நீங்க டவர் கிடைக்கல அப்படி வெளியில போயிட்டு அப்படி வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. அப்படின்னா தெய்வமே இதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி 1000வது நாளை தாண்டி 1001 தொட்டம் அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ள நம்ம 1002வது நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. சோ இத வந்து நம்ம இந்த தளத்தை நம்ம பயன்படுத்துறதுங்கிறத தாண்டி நிறைய பேரை கூட்டிட்டு வந்து இதுக்குள்ள நீங்க டிராவல் ஆகணுங்கிறத தாண்டி முடியும் என்று முனைந்தால் முடியும், முடியாது என்று முடங்கினால் முடியாது. சில விஷயங்கள், இந்த விஷயத்த நீங்க புக்க வெற்றிக்கு தேவை, அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. வாழ்வா சாவா என்று உழைத்தால் வெற்றி வரும், ஏனோ தானோ என்று உழைத்தால் என்ன வரும்? அறியாமையும் முயலாமையும் உன்னை அழிப்பவை. அறியாமையும் முயலாமையும் தான் அங்கத்தான் போட்டுருவாங்க. அங்கதான் ஸ்பெஷல். உன்னை அழிப்பவை. நம்ம படிக்கும் போது என்ன பண்றோம்? அறியாம நம்ம நினைச்சுக்கிட்டே படிப்போம். நம்ம நினைச்ச எழுத்து அது எழுத்தா மாறிடும். அதைத்தானே படிச்சேன் அப்படின்னு. அப்புறமா தான் பார்த்தா அறியாமையும் முயலாமையும் உன்னை அழிப்பவைன்னு போட்டோம். அறியாமையும் முயலாமையும் தான் அப்படி படிக்கும். படிச்சுட்டா உள்ள இறக்கும் போது சூப்பரா இறக்கிட்டா வெளியில வரும்போது பிரம்மாண்டமா வரலாம். each and every day we have to celebrate it. That celebration has to be planned because of that. அதாவது மரங்கள் சொல்லுவோம், மரம் வளர்ந்துகிட்டே இருக்கு, மனுஷன் வளர்றானா அப்படின்னா அந்த வளர்றதுக்கு வார்த்தைகள், நேரங்கள் எல்லாத்தையும் நீங்க போடுற விதைகள் தான் விருட்சமாக மாறுகிறது. அந்த விதைகளை நாம் விதைத்துக் கொண்டே இருப்போம். நினைத்ததெல்லாம் வாங்குபவன் இருப்பதையெல்லாம் விற்பான் ஒரு நாள். அடுத்தவருக்காக காத்திருப்பவன் புறப்படவே முடியாது. அதாவது சும்மா ஒரு வார்த்தை படித்து அப்படி அடிச்சு பட்டை கிளப்பி போயிட்டே இருக்கலாம். புக்கை வந்து கையில வச்சுக்கிட்டா போதும். தெய்வமே இதை தாண்டி சாதிச்சே தீர்வேன் என்ற சபதம் போடு. குறைகளையும் தடைகளையும் கூட கொடுக்கும் ஒத்துழைப்பு. நன்றி. வாழ்க பல்லாண்டு. அனுபவத்தால் வரும் அறிவையும் கலை இலவசமாய் கிடைக்கிறது என்பதால் ஏளனம் செய்து விடாதே. அனுபவத்தால் வரும் அறிவுரைகளை இந்த தளம் வந்து சும்மா இலவசமா கிடைக்குது விட்டுட்டு போட்டீங்கன்னா we are the loser. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் அதான் ரூல். அனுபவத்தால் வரும் அறிவுரைகளை இலவசமாக கிடைக்கிறது என்பதால் ஏளனம் செய்து விடாதே. வாழ்க்கையை திட்டமிடுதலுடன் முதல் முயற்சி இன்றைய தினத்தை
திட்டமிடுதலை. வாழ்க்கையை திட்டமிடுதலின் முதல் முயற்சி. பிரிச்சு படிச்சு பார்த்து கேட்டு உணர்ந்து பகிர்ந்து நமக்குள்ள நான் இதை பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் பண்ணிடுவோம். அதனால பிரிச்சு படிச்சு பார்த்து கேட்டு உள்ள வச்சு உணர்ந்து செயலாக்கி அப்புறம் தான் கன்வெர்ட்டும். உழைக்க மறுக்கும் மனிதனை தோல்வி மட்டுமல்ல நோயும் தழுவும். உழைக்க மறுக்கும் மனிதனை தோல்வி மட்டுமல்ல நோயும் தழுவும். இந்த 4 புக்கு சொன்ன பாருங்க, அந்த 4 புக்கு 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். 30,000 பேருக்கு கொடுத்துட்டேன். எப்ப வேணும்னாலும் அந்த புக்கை கேட்கலாம். பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்பதல்ல வாழ்வு. பிறந்தோம், சிறந்து வாழ்ந்தோம், இறந்தும் வாழ்ந்தோம் என்பதே வாழ்வு. பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்பதல்ல வாழ்வு. பிறந்தோம், சிறந்து வாழ்ந்தோம், இறந்தும் வாழ்ந்தோம் என்பதே வாழ்வு. இதனால் தான் எனக்கு உருவானது. யாருமே இறப்புங்கிறதே மனிதனுக்கு கிடையாது. மனிதன் நம்ம இறஞ்சதுல மாதிரி இருப்போம். ஒரு குசுவே நீங்க அடிச்சிருப்பீங்க. அடிச்ச உடனே நம்ம தெரியும் நம்ம வடிக்குதேன்னு அடிச்சிருப்போம். ஆனா அந்த வாழ்க்கைக்கு அடுத்த பிறவியை நீங்க கொடுத்ததா நினைச்சுக்கீங்க. இன்னில இருந்து இது ஒரு சின்ன டூல். இது நம்மகிட்ட இருந்து அந்த கான்செப்ட். ஏதாவது ஒண்ணு அதுக்காக சார் நான் 6 வெட்டி சாப்பிட்டேன் சார், அந்த உயிரை கொல்லக்கூடாது. தானா நடக்கும் சில விஷயம் நாம நடத்தணும். இறப்பு மட்டும் அப்படி கிடையாதுங்க. இறப்புக்கு மட்டும்தான் அந்த ரூல் கிடையாது. தானா நடப்பது இறப்பு. இப்ப நான் எழுதின வசனம் எப்பன்னா 4:45 தண்ணியை தலையில ஊத்தி குளிச்சுட்டு இத்தனை நாள்ல குளிக்காம இங்க வந்திருந்தாலும் இன்னைக்கு குளிச்சுட்டு இதுதான் நம்மளோட ட்ரெஸ் கோட் அப்பியரன்ஸ். அப்படின்னா நம்ம எதை போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா எண்ணத்தை போட்டு குளிக்கிறது, சிந்தனையை போட்டு குளிக்கிறது, செயலை போட்டு குளிக்கிறதுன்னு that shower which we have to receive it each and every day, start celebrating it each and every moment. That is precious. வாழ்ந்து நாமும் வாழ்ந்து பிறரை மகிழ்விப்போம். நாம் if you start filling others purse, your purse will be filled அப்படிங்கிறது தான். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இந்த 3ஐயும் கையில் எடுத்துக்கிட்டேன். இப்ப இது 3 தவிர வேற எதையும் பாக்குறது கிடையாது. ஆரோக்கியம் இருக்கா இதுக்குள்ள, ஹெல்த், அடுத்தது வெல்த் இருக்கா, இதுல போட்டா ஏதாவது பைசா வருமா, உள்ள போட்டா வருமா அப்படின்றத தாண்டி மற்றவங்களுக்கு பைசா வருமானு நினைக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு if you start feeling others first, your purse will be filled automatically அப்படிங்கிறது. அப்புறம் தான் அந்த ஹாப்பினஸ் எடுத்துக்கிட்டேன். மகிழ்ச்சியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணமாக இருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய நமக்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த டயத்துல இந்த விஷயத்த இறைவன் ரமேஷ் சார் 28 கொஞ்சம் டேட் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு புக் பண்ணிட்டாரு. ஆனா 28ஆம் புக் பண்ணிருக்காங்களா உண்டாங்கிறது எனக்கு ராத்திரி 9:30 வரைக்கும் தெரியாது. தெய்வமே 9:30 மணிக்கு இந்த தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் சார் உங்களுக்காக டேட்டா புக் பண்ணிட்டார் சார், ஓட்ட இருக்குது சார் அப்படின்னாரு. இந்த தளத்துல எல்லாரும் பயணிக்கிறீங்க. எல்லா தெய்வங்களும் உங்க குடும்ப சகிதமா மட்டும் இல்லாம whatever the business, whatever the thing, whatever the people you are touching, you have to be happy and make others happy always. அதற்கு சின்ன டூல், see the good, hear the good, speak the good, do the good, feel the good, share the good. நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே உணர்வோம், நல்லதையே பகிர்வோம். நல்லதே வீணை செய்து, நல்லதே வீணை செய்து அதை நடக்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி நம்மை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார் என. நன்றி, வாழ்க பல்லாண்டு. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். நன்றிங்கய்யா, மிக அருமை, மிக